வேறு இருக்காங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வேறு நான் மார்க் வேறு ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேன். அம்மா பார்த்தாங்கன்னா நீ அடிப்பாங்க, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை. இதுவும் நான் அம்மா கிட்ட சொல்ல வேணவே இல்லை, என்ன பண்ணுறது போய் சொல்லிடுவோம். ஏடியே சொல்ல தேவையே இல்லை, நான் எல்லாத்தையும் கேட்டேன். மார்க் எனக்கு கம்மியாக எடுத்துருக்கேன். அவன் டீச்சர் சொன்னாங்க நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங், எல்லாம் காதை கொடுத்து கேட்டேன். கூழ்ருவேன், நாளைக்கு வரணும், நாளைக்கு நம்ம போகிறோம், மேமை போய் மீட் பண்ணுறோம். அம்மா உடம்பு முடியலம்மா, நீ வேணா போயிட்டு வா, நான் போகலம்மா, தலை சுற்றுது. என்கிட்ட எஸ்கேப் ஆக பார்க்க போய் தூங்கு, நாளைக்கு சீக்கிரமாக அதிகணும், 7 o'clock ஒன்று மீட்டிங்கா, போய் தூங்கு. சரி சரி என்ன பண்ணுறது, தூக்கமே வரல, என்ன பண்ணுறது. கிளாஸ் டீச்சர் மீட்டிங்கில் மேமாவது அம்மா பார்த்தாலும் பயங்கரமாக திட்டுவோம், எதுவுமே புரியல, என்ன பண்ணுறது. சரி தூங்குவோம். ஏய் எந்திரிடி, நான் டான்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் வா. 6 மணிக்கு எழுப்புறேன், எந்திரிச்சு போய் யூனிஃபார்ம் போட்டு கிளம்பு, ஆல்ரெடி லேட்டு. சரி கிளம்பிட்டம்மா, போகலாம் வா, போகலாம் வா. வாங்க மேம், உட்காருங்க மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு இது பல்பு தான். முடியும், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவா. சாரிம்மா, முடிச்சுட்டு போங்கம்மா, இப்போ அர்ஜென்ட்டாக பேச வேண்டியிருக்கு மேம். உங்கள் பொண்ணு என்ன பண்ணது தெரியுமா மேம், கிளாஸில் உட்காந்து படிக்க சொன்னா உட்காந்து கவனிக்காமல் உட்காந்து விளையாண்டுட்ருக்கா. கிளாஸ் ரூமில் டாய்லாம் எதுக்கு மேம் அலோட் பண்ணுறீங்க, உட்காந்து விளையாண்டுட்ருக்கா, படிக்காமல் கூலாக இருக்கா. இப்போ வேணால் மார்க் ஷீட்டை பாருங்க மேம், உங்களுக்கு நான் பாருங்க மேம். மூடி என்னெல்லாம் போகுது, எல்லாத்துலேயும் 1 மார்க் தானே எடுத்துருக்கியா. தமிழில் தான் 20, மேக்ஸில் 0. நான் இவ்வளோ வளர்த்ததே வேஸ்ட்டு, சோறு போடுறது வேஸ்ட்டு. சாய் மேம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா மேம், கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு படிக்காமல் உட்காந்துட்டு வெட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டாலும் உட்காந்து மார்க் எடுத்துறாங்க. பட் உங்கள் குழந்தைங்க தான் இந்த கிளாஸில் ஃபெயில் மார்க். ஸோ இப்படியே உங்கள் பொண்ணு இப்படியே போயிட்டுருக்குன்னா, ஸோ நான் டிசி கொடுத்து அனுப்பிடுவோம். அதனால் உங்கள் பொண்ணு நல்லா படிக்க வைங்க, அப்போ தான் ஒரு பெரிய ஆளாக ஆக முடியும். இப்படியே ஒரு மார்க் எடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க கொடுக்க மாட்டாங்க, வேலை கொடுக்க மாட்டாங்க. இப்போ வர கோபத்து ஏன் நீ மார்க் எடுக்கல, ஏன் டிசி சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு, ஏன் நீ வந்துட்டு மேம் விடுங்க மேம், நான் படிக்க வச்சுருங்க, எதுக்கு அவங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, அடித்தாலும் திருந்த மாட்டாங்க மேம், சொல்லிக் கொடுங்க மேம். ஏன் மேம் அது மட்டும் இல்லை, நாளை நாள் அவருக்கு எஸ்டிபி கிளாஸ் வச்சுட்டு அடிக்க பயப்பட தேவையில்லை மேம். ஓகே மேம், வீட்டில் அவ்வளோ வச்சுக்கிறேன் 40. தேங்க்யூ மேம். தெரியாமல் எல்லாத்தையும் துரோகத்தை பண்ணிட்டேன். அம்மா எதுக்கு வேணா நீ என்ன பண்ண போகிறாங்களே தெரியல. உனக்கு அறிவில்லை, இப்போ உட்காந்துட்டு வந்துட்டு துரோகத்தை இப்போ தான் மன்னிக்கிறியோ. என்ன தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு உட்காந்துட்டு கிளாஸில் ஏன் என் மானத்தை வாங்குறேன். அங்கே என்னை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே என் லைஃப்பெல்லாம் போச்சு. ஆனால் நான் பெருசாக பிஃபோர்லாம் 10th 500க்கு 499 மார்க் எடுத்துருக்கு. நீ என்னென்னா 100க்கு 5 மார்க் எல்லா சப்ஜெக்ட்லேயும் எடுத்து வச்சுருக்கோம். உனக்கு அறிவே இல்லையா, ஏனே என் மானத்தை வாங்குறேன். சாரி, இனிமேல் படிக்க படி, உட்காந்து என் மானத்தையும் வாங்கிட்டு உட்காந்து படி. நான் பார்ப்பேன் 24 hours படிக்கல கொன்றும் படி. சரி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெடி மாட்டிக்கொண்டு தூக்கமாக வருது, இது கஷ்டம். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் மட்டும் அப்படியே போட்டுருங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. பாய். இதே நான் ப்ளீஸ் கமெண்ட் முடியல படிக்க முடியல. பாய்.